Taste the Daily. ஜாஃபர் சாதிக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு நீதிமன்ற காவல் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன் குமார். நிரஞ்சன், அன்றைய தினம் வழக்கின் மீதான அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாமா? என்ன மாதிரியான விசாரணைகள் நடைபெறும்? அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜாஃபர் சாதிக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்றம் அந்த காவலை நீட்டித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு நீதிமன்ற காவல் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நிரஞ்சன்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன்குமார், அன்றைய தினம் வழக்கின் மீதான அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாமா? ராதா, ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர், முஜாபிர் உள்ளிட்ட கைது செய்யப்பட்ட 5 பேர் இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பட்டியாலா நீதிமன்றத்துல போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிபதி அமர்வு முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டாங்க. அவங்க ஆஜர்படுத்தப்பட்டது யார் யார் அப்படின்ற பிரத்யேக வீடியோ காட்சிகளும் நம்ம திரையில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் எப்படி இருக்கிறார் என்பதற்கான வீடியோ காட்சிகளை தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏற்கனவே அவருக்கு நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். இதை விட மிக முக்கியமான விஷயம், குற்றப்பத்திரிகை ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதுல என்னென்ன மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்ற ஆரம்ப கட்ட விசாரணை, ஜாஃபர் சாதிக் கைது தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணை அப்படின்றது இந்த 20ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் இந்த 5 பேரும் நேரில் ஆஜர்படுத்தப்படணும் அப்படின்ற விஷயத்த நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப 20ஆம் தேதி ஜாஃபர் சாதிக் கைது தொடர்பான அடிப்படையான காக்னிசன்ஸ் இருக்கிறாரு, போட்டிருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டானது தானா, இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள்லாம் அன்றைய தினம் விசாரிக்கப்படும். அதுக்கப்புறமா குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை அப்படின்றது நடக்கும் அப்படின்னு தெரியும். குற்றப்பத்திரிகை கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா இன்னும் நீதிமன்றத்துல அதுக்கான ஒப்புதல் அப்படின்றது இன்னும் கிடைக்காம இருக்கு. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னென்ன குற்றச்சாட்டுகளின் கீழே ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு உள்ளிட்ட அனைத்து விவரங்களையுமே நம்மளால முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். இதுல இன்னைக்கு அவருடைய தம்பி சகோதரரான சலீம் தனது அண்ணன் கிட்ட பேசணும் அப்படின்னு அவர் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதை ஏற்றுக்கிட்டு சற்று நேரம் பேசுவதற்கு நீதிமன்றம் அனுமதியும் வழங்கியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான வழக்குல மிக முக்கியமான ஒரு விஷயம், நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆரம்ப கட்ட விசாரணைக்கான தேதியும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் இந்த வழக்குடைய இன்னைக்கான மிக முக்கியமான விஷயம். ராதா, ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் மீதான நீதிமன்ற காவல் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் வழக்கின் மீதான அடுத்த கட்ட நேரடி விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். Taste the Daily.